சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 3/4 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 2வது தேங்காய் பால் கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டைகளை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொழுக்கட்டை பாதி வந்ததுக்கப்புறம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டியும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணோன்னா நம்மளோட டேஸ்டியான பால் கொழுக்கட்டை வந்து ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.